அஸ்ஸலாமு இன்றைக்கி சனிக்கிழமை. நேற்று ஈவினிங்கே நானும் மச்சி தொண்டு க்ளீன் பண்ணோம். காலையில் குப்பைக்கார சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு டீ குடிச்ச கையோட வந்து குப்பையை டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு அக்கா நூடுல்ஸ் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பாப்பா வாங்கிட்டு வர சொன்னேன். 125 ரூபாங்க. ஹாஃப் மட்டும் இப்போ செஞ்சுட்டு ஹாஃப் அப்புறமா செய்வேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி செய்கிறப்ப பசங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் காய்கறிலாம் சேர்த்தோம்னா சுத்தமாக எடுத்துக்காமல் வெறும் நூடுல்ஸை மட்டுமே என் பசங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தக்காளி வெங்காயம் பைசஸ்லாம் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப மட்டும் பெருஞ்சீரகம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். இந்த சரடையை என் பசங்க உடச்சிட்டாங்க. சரி கீழே போட வேணாமேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வடிகட்டுறது கீரை கழுவுறதுக்கெலாம் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய மாமியார் எப்போவுமே சொல்லுவாங்க, தரை சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்ண கோதுமை அலசி போடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி சாப்பிட்ட கையோட நல்லா வெயில் போடுச்சு. அதனால் கோதுமையை அலசி போட்டிருக்கேன். மதியத்துக்கு வந்து ரசமும் கேரட் பீன்ஸ் பொரியலும் பருப்பும் வச்சு சாப்பிட்டோங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வண்டி வந்துச்சு. அதாவது அலுமினியம் பாத்திரம்லாம் 100 ரூபா, சில்வர் பாத்திரம் 150 ரூபா. நான் ஒரு ஆப்பச்சட்டியும் டீ பாத்திரம் மட்டும் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பாய்.